எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு வணக்கம். ஜூலை மாதம் மீன ராசினியர்களுக்கு எப்படி இருக்கவிருக்கு சார்? என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழவிருக்கு? மீன ராசிக்கு இத்தனை நாள் இருந்ததை விட ஒரு நல்ல காலங்கள் இருக்கும். ஒரு நல்ல வெற்றிகள் உண்டு. என்ன கொஞ்சம் ட்ரெயின் ஆவாங்க, அப்படியே ரொம்ப அப்படியே டல்லாக, திருப்பி அவங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தண்டிப்பாங்க. திருப்பி கொஞ்சம் திருப்பியும் டிசிஷனில் குழப்பம் இருக்கும். ஏதாவது படிக்கணும்னு தோணும். சில நேரங்களில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் பலவிதமான யோசனைகள். சில பேர் கடன், சில பேர் வீடு, சில பேர் பணம், சில பேர் குடும்பம், சில பேருக்கு காதல், சில பேருக்கு கல்யாணம், சில பேருக்கு எதிர்காலம், சில பேருக்கு தன்னுடைய சம்பாத்தியம், சில பேருக்கு குழந்தைகள், சில பேருக்கு உடல் ஆரோக்கியம். பலவிதமான யோசனைகள். ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆவாங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்ந்து யோசிப்பாங்க. இது ஒன்றில் தான் அவங்களுக்கு மைனஸே தவிர மீனராசிக்கு இந்த மாதம் நிறைய நல்லது இருக்குது. பணம் சேமிக்கலாம், ஒரு பக்கம் செலவாயின்னு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. டயத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு செலவு பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். பிரயாணங்கள் லாபம் கொடுக்கும். பேசினா காசு, பேசாமல் இருந்தால் காசு இல்லை. நிறைய யோசித்து புது புது விஷயங்கள் எடுத்து பண்ண இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க. லாங்குவேஜ் ஸ்கில்ஸை கற்றுப்பாங்க. தூரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில காரியங்கள் அப்பப்போ மறந்து போகும். திருப்பியும் அதை இதில் போட்டு வச்சு திருப்பியும் ஆர்கனைஸ்டாக வேலை செய்வாங்க. ஒன்று பட்டு புத்தி தெளிவுன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ அதில் 50% சரியாயிடும். மருந்து மாத்திரைகள் அடிக்கடி எடுத்துகிட்டே இருப்பாங்க. சொந்த பந்தங்களுக்காக கவலைப்படுவாங்க. யாராவது மூலமாக பிரச்சனை வந்துடுமோன்னு பயம் இருக்கும். சில நேரம் ரொம்ப லூஸ் ஸ்டாக் விட்டுட்டோமோன்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் இப்படி பண்ணிட்டோமோ அப்படி பண்ணிட்டோமோ நடந்ததை பற்றி யோசிப்பாங்க. வேலை வாய்ப்புகளில் மற்றவர்கிட்ட கவனம் தேவை. ஒன்று முடியறதுக்கு முன்னாடி செல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. திருஷ்டி நிறையா இருக்கும். பெருமைகள் பேசக்கூடாது, தற்பெருமையில் சொல்கிறேன். மற்றபடி திருமண காரியம் கைகூடி வரும். அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறது நல்லது. பொருள் சேர்க்கை வெற்றியை தரும். இடம் வாங்கிறது மன மகிழ்ச்சியை தரும். வாங்கும்போது புலம்புவா, வாங்கினதுக்கப்புறம் சந்தோஷப்படுவா கிரகப்பிரவேசத்தப்போ. பண விவகாரங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கவனம் தேவை. அம்மாவுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமன்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் தெரிய வந்துடும். மருத்துவர்கிட்ட சில உண்மைகள் எடுத்து சொல்லணும். சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு ஃபேஸுக்கு இந்த க்ரீம் போடுறது அந்த க்ரீம் போடுறது பார்த்தா அப்புறம் முடிஞ்சது. ஸோ எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை. புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் இந்த வாட்டி வருவாங்க. இந்த மாதத்தில் நிறைய யோசனைகள் இருக்கும். பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில மத குருமார்களாக இருந்துட்டு அடிகளாராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, விளையாட்டுத்துறையில் ஸ்போர்ட்ஸில் சாம்பியன்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய அரசியல் பொறுப்பாளர்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மக்களை சார்ந்த பப்ளிக் சம்மந்தமான செக்டர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ட்ரேடிங் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரும். சரி, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஆரோக்கிய விஷயத்தில் இவர்கள் யோசனை தான் பிரச்சனை. இவங்களுடைய சிந்தனை தான் இவங்களுக்கு ப்ராப்ளம். அந்த டல்லாக இருப்பாங்க. சில டைம் முகத்திலே தெரிஞ்சிடும், என்ன சார் ரொம்ப என்னமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். சரி, இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? இவங்களோட மனம் பல நேரங்களில் டவுன் ஆனாலும் இவங்க தன்னைத்தானே தட்டி ஜெயிச்சுப்பாங்க. அறிவு ஜாஸ்தி, சூக்ஷமமான அறிவு. அதில் செயல்பட்டு யாரும் இது பண்ணாததை இவங்களுக்கு கடவுள் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார். அதில் ஜெயிச்சிருவாங்க. இவங்க மூலமாக அவங்களோட உறவுகளுக்கு நல்லது கெட்டது ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதம்? அதாவது உறவுகள் இவங்ககிட்ட வந்தால் நல்லது உண்டு. இவங்களா போய் தேடி போய் நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்ககிட்ட ஏன்னா ஏற்கனவே செஞ்சு பழகிட்டாங்க. இனிமேல் தேடியெல்லாம் போய் செய்யப்படாது, அவங்க வந்தால் வாங்கிக்கிட்டோம் அப்படி இருப்பாங்க.
உறவு சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீருமா சார்? உறவு சார்ந்த பிரச்சனைகள் தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்களை பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். வேலையா குடும்பமா வேலையா அப்படிங்கிறதுல இருக்கும். அதே மாதிரி மனசில் இருக்கிறத பேசிடுவா. அது 4 பேர்த்துக்கு மத்தியில் பேசும்போது என்ன ஆகும்? தனியாக கூப்பிட்டு போய் திட்டணும், எல்லாத்துக்கு முன்னாடி திட்டினா அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க ஜோக் அடிக்கலாம், மற்றவங்க உங்களை ஜோக் அடிக்கக்கூடாது. கல்வி, படிப்பு, தொழில் சார்ந்த விஷயம், புது கல்விக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தொழிலில் கூட்டு தொழில் வெற்றியை தரும். கடன் விஷயங்கள்லையும் வாங்க கட்டிடுவாங்க. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில விஷயங்கள் பயந்துட்டே இருப்பாங்க, பயப்படாமல் இருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், யார்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னா யார்? அதாவது எங்கெல்லாம் ஒரு ரகசியங்கிற ஒரு வார்த்தை விழுகுதோ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இது தப்புன்னு மனசில் படும்ல, அது தப்புன்னு நிறுத்துறது நல்லது. சரி, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? தங்கம், லேண்டு, பணம், எஃப்டி, ஷேர்ஸ். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதம் எனக்கு தீர்மா, என்ன மாதிரியான வழிபாடுகள் நாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களோட சுவாமிமலை திருச்செந்தூர் வழிபாடு வெற்றியை தரும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அரளிப்பூவில் அர்ச்சனை பண்ணுறது ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். 2 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம் சார். இப்போது என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? பொதுவாக ஜூலை மாதம், இந்த மாதத்தில் பலன்கள் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம். 30, 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம போகிறோன்னு வச்சுப்போங்க. இதில் 2 மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது. தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுது. என்னென்னா ஆனி, ஆடின்னு 2 இந்த ஆனி மாதத்தில் திருமஞ்சனம், ஆனி மாதத்தில் இத்தனை விசேஷங்கள் இருக்குது. ஆடி மாதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமான மாதம். ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்குரிய அற்புதமான மாதம். இது சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. என்ன சார் நல்ல மாதம்னு சொன்னீங்க, டக்குன்னு சூன்ய மாதம்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, சூன்யம்னா 0, அந்த 0ல் தான் எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் சேரக்கூடிய தன்மையை தான். அது அம்பாளுக்கு உண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் பார்த்திங்கன்னா தேவிக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டானது. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு விசேஷம். ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பூரம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுடைய ஜனன, அம்மா அதாவது தெய்வத்துக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவதார தினம்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷம். அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு. யாரை ஆண்டாள்னா பெருமாளையே ஆண்டவள் இல்லையா? அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடியது. கர்க்க மாதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புது புது விஷயங்கள்லாம் வரும். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் புதனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கல்விகளில் ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது, அதே மாதிரி கல்விகளில் நிறைய பாலிசிஸ் கொண்டு வருது, புது விஷயத்தை அதில் ஏற்படப்படக்கூடியது. அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஐடி ஃபீல்டு, அதே போன்று பார்த்திங்கன்னா டெலிகாம், லாஜிஸ்டிக், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே இந்த போர் பயம் இந்த மாதமும் நிறையா இருந்துகிட்ருக்கும். விமான சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயங்களில் விலை ஏற்றங்கள் ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மின்சாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரதில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காமிக்கிறதா இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள், இந்த செல்ஃபோனோட ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒவ்வொரு செல்ஃபோனோட டெலிகாமுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடியது இருக்குது. சிறப்பு, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மீனராசி நேயர்களுக்கு நன்றி. இது நேரம் வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்கள் நம்ம எப்போவுமே தமிழ் மாதத்தை தான் எடுப்போம். அதனால் ஆனி ஆடி மாதத்துக்கு உண்டான பேசிக்கான பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆடி மாதத்தில் பாதி பார்த்துட்டோம், ஆனி மாதத்தில் பாதி பார்த்துட்டோம். அப்போ ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்கள் நமக்கு வந்துடுது. இது நேரம் வரைக்கும் எப்போவுமே கேள்வி கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கேள்விகளை நிறைய கேட்டல்,
உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த நிறுவனத்தை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய ப்ரொடியூசருக்கும் கேமராமேனுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனதார நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.